Taste the Daily. லத்திகான்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. அதனுடைய ஆடியோ லான்ச் 3 இடத்துல வச்சேன். பாதியில நின்னது, அப்புறம் திருப்பி ஓட வச்சேன். 365 நாள் ஓட வச்சேன். யார் என்ன வச்சா அந்த காலகட்டத்தில் எடுக்கல, ஓகே ஓகே ஓகே. சும்மா கேரக்டர் ரோல் தான் கொடுத்துருந்தேன். துட்டாதான்டா சாகுடி அந்த பவர். தீபாவளிக்கு ஒரு படம், பொங்கலுக்கு ஒரு படம் கண்டிப்பாக வரும். திரைமொழி நேயர்கள் எல்லாருக்குமே ஹாய், நான் தான் உங்களுடைய ரவினா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்னாலே அப்படி அதிருதுல அப்படின்னு ஸ்டார். யார் அந்த ஸ்டார் அப்படின்னா, லிட்டில் ஸ்டார், டாப் ஸ்டார். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு ஒரு ஸ்டாரை பார்க்க போறோம், பவர் ஸ்டார். வாங்க நிறைய பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா சார், இருக்கு. உங்களை பார்த்ததுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப உண்மையாவே சந்தோஷம். உங்க பேரை கேட்கும் போதே வந்து ஒரு பவர் தன்னால வருது. ஓகே சார், ஓகே. எப்படி இந்த சினிமா பயணம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சூப்பர் சார், ரொம்ப சூப்பர். ஹாப்பியா இருக்கு. சினிமா தான் இன்னைக்கு ஒரு என்னுடைய லைஃப்னு சொல்லலாம். அந்த கண்டிப்பா. அளவுக்கு சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு இந்த பேர் புகழ் எல்லாமே சினிமாவுக்கு தான். சினிமாவில தான் ஆமா, கிடைச்சது. ஆமாம்மா. ஓகே. அதனால லைஃப் இருக்க வரையும் சினிமா சினிமாவுக்கே என் வாழ்க்கை அர்ப்பணிப்பு அப்படின்னு. ஓகே சார், கண்டிப்பா. எப்படி சினிமா கெரியரை வந்து ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம சினிமாக்குள்ள போறோம், ஒரு ஸ்டார் ஆகுறோம், அது சாதாரண ஸ்டார்லாம் கிடையாது, பவர் ஸ்டார். ம். ஆனா பவர் ஸ்டாரா தான் ஆவேன்னு எப்படி டிசைட் பண்ணி வந்தீங்க உள்ள? இல்ல அப்படி வரலமா. ம் ஒரு நடிகரா வரணும், ம் நம்மளும் நடிக்கிறோம், ம். 4 பேத்துக்கு மேல நம்ம யாருன்னு தெரியணும், ஓகே ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்தேன். ஓகே ஆனா வந்து கொஞ்ச நாள்லயே எனக்கு ஒரு லத்திகான்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே அதனுடைய ஆடியோ லான்ச் 3 இடத்துல வச்சேன். ஓகே ஓகே. எல்லாரும் ஒரு தடவை தான் பார்க்கணும். 3 இடத்துல. மதுரை அதான் ட்ரேட் பவர் வைபு. இங்கே மதுரையில் ட்ரேட் சென்டரு கமலா தேட்டரில் வச்சு அதில் ஆடியோ லான்ச்சில் என்னுடைய உடன்பரா சகோதரர் வந்து இப்போ கரண்ட் எம்பி திருமாவளவன் சார் தான் எனக்கு பவர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கல. யாரு? திருமா சார்? திருமாவளவன் சார். திருமாவளவன் சார். சூப்பர் சூப்பர். எப்படி ஒரு அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுமா. ஓகே ஓகே ஓகே. 15 வருஷமா எனக்கு நல்ல நட்பு இருந்தாங்க. ம் அந்த நட்பின் அடிப்படையில் எனக்கு அந்த இதெல்லாம் பார்த்து பவர் ஸ்டார் அதை பட்டம் கொடுத்தாரு. ஓகே. ஆடியோ ஒரு லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் இருக்க மாதிரி ஒரு பவர் ஸ்டார் தமிழ்ல சினிமாக்கு வேணும். கமலா தேட்டரில் வச்சு தான் கொடுத்தாரு. ஓகே அதை ஓகே. கொடுத்தனுடைய அந்த பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இவ்வளவு போயிட்டு பெரிய இருக்கு. பவர் ஸ்டாரா அந்த உருவெடுத்திருக்கீங்க. பேரு புகழ் எல்லாமே அவருக்கு தான் நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு மானசீகரமான ஒரு குரு சொல்றதா, இல்ல ஒரு நண்பன் சொல்றதா, இல்ல சகோதரன் சொல்றதா தெரியல. ஓகே அந்த ஓகே. அளவுக்கு என் மேல ஒரு இடர்பாடு, நானும் அவர் மேல ஒரு நல்ல மரியாதை. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த லத்திகா மூவின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, ஆமாம்மா. எப்படி அந்த மூவி எடுத்தீங்க? நீங்களே டைரக்ஷனா? இல்ல அது வந்து எப்படி எப்படி வாய்ப்பு எடுத்தேன்னா, ஏதாவது கிடைச்சிச்சா உங்களுக்கு? இல்ல எனக்கு ஒரு படம் ஒண்ணு வாய்ப்பு வந்தது. ம் உனக்கா ஒரு கவிதைன்னு ஒரு படம். ஓகே. அதான் முத நான் கேமராமெல்லாம் நிக்கிற படம். ம் அந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் ம் கொடுத்தாங்க. நான் நடிச்சேன். ம். நடிக்கும்போது எனக்கு அதில் சின்ன ஒரு ஃபைனான்ஸ் பண்ணேன் அந்த படத்துக்கு. ஓகே சார். அப்போ எனக்குள்ள ஒரு தாக்கம் இருந்தது. ஏன் ம் நம்ம அடுத்த படத்துக்கு போகிறது, நம்மளே ஒரு படம் எடுக்கக்கூடாது, ஓகே. அதை எடுத்து பப்ளிக்கில் காட்டக்கூடாதா ம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய சொந்த படம் லத்திகான்னு ஒரு படத்தை எடுத்தேன். ஓகே ஓகே. அதில் நானே ப்ரொடியூஸ், நானே ஆக்ட் பண்ணி, நானே டைரக்ட் பண்ணேன். ம் எல்லா படமே நம்ம படம் வந்தது, ஓடுனது, ம். பாதியில் நின்னது, அப்புறம் திருப்பி ஓட வச்சேன். ஓகே. 365 நாள் ஓட வச்சேன். ஓட வச்சுட்டீங்க. ஓடுதா இல்லையா? நம்ம ஓட ஓட வச்சிடணும் வச்சாச்சு, அப்படின்னு. ஓட வச்சாச்சு. நம்ம ஓட வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணதா ஆமா கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா எல்லாம் வந்து படத்தை ஓட வச்சு இன்கம் எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆமா. பட் நீங்க எப்படி அந்த படத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணதா அதை கேள்விப்பட்டோமே? செலவு பண்றது, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம தயாரிக்கிறோம், ம் அதை வெளியில கொண்டு வரணும். ம் ம் அது நம்மளுடைய ப்ராஜெக்ட்னால நம்ம தான் அதை பப்ளிசிட்டி பண்ணணும், ம். வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே. அதனால இதுல எவ்வளவு செலவுனாலும், எத்தனை லட்சம் கோடி செலவுனா பரவாயில்லன்னு சொல்லி நான் அதுல ஃபுல்லா இன்கமே செலவழிச்சேன். வரலனாலும் படத்தை ஓட ஆனா வச்சது. வந்தது ஒரு 5 லட்ச ரூபா வந்து ஷார்ட்லைட் தான் வந்தது. 5 வசூல். லட்சம் ரூபாய் ஆமா வருமானம் வந்தது. ஆமா. எத்தனை எவ்வளவு செலவு பண்ணீங்க? அது ஆயிடுச்சுமா. ஆ. அது ஒரு 4.5 கோடி அப்பவே. 5 கோடி செலவு பண்ணி 5 லட்சம் ரூபாய் ஆமா 5 வருமானம் லட்சம் எடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா வந்தது. அது வந்து எனக்கு வந்து அந்த 5 லட்சங்கிறது அந்த நேரத்துல எனக்கு ஒரு நம்ம பிசினஸ் கிடைச்ச லாபம் தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் அதனுடைய சூப்பர். வெற்றி தான் எனக்கு அடுத்தடுத்து படங்கள்லாம் கரெக்டா ஓகே. அது வந்தது. வந்து உங்களுக்கு ஒரு விதத்துலயும் வருத்தத்தை தரல. வரல நான் வருத்தப்படல. ஓகே. அது உங்களை வந்து அப்பதான் நீங்களே ஆன் ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க இல்லையா?
ஆமா. ஸ்க்ரீன்ல மொத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே. நமக்குள்ள ஒரு நடிகர் நுழைஞ்சுகிட்டு இருந்திருக்கான் அப்படி அப்படின்னு. நினைக்கல. சரி நம்மளும் ஒரு திரையுலகத்துல ஒரு ஆளா ம், ம், வரப்போறோம். ம், ம். ஓகே. நம்ம பேசி எல்லாரும் ஆனா அந்த டயத்துல வர நேரத்துல எல்லாருமே என்னை ரொம்ப அசிங்கம், அவமானம் இதெல்லாம் எதுக்கு நடிச்சுக்கிட்டு? உங்களுக்கெல்லாம் என்ன நடிப்பு வருது? உங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியாது. எதுக்கு சார் சும்மா ஓரம் கட்டிருங்க. என்ன நீங்க நடிக்காருன்னா, நான் இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு பவர் ஒண்ணு இருந்தது. அப்பவே எப்படியாவது பவர் ஜெயிக்கணும். இருந்திருக்கு. ம். நம்ம ஜெயிச்சு நம்மளும் ஒரு லேபிள் எடுக்கணுங்கிற ஒரு வெறி எனக்கு இருந்தது. சூப்பர் சார், சூப்பர் அது சார். நாளடைவில் அப்படியே மக்களுடைய ஆதரவு, என்னுடைய ரசிகர்களுடைய ஆதரவுல இன்னைக்கு திருமா நான் சாருக்கு தான் வந்து ஸ்பார்க் ஆயிருக்கு. ஆமா. ஆ ஆடியோ லான்ச்ல ரொம்ப சூப்பர் ஸ்டார் இருக்காரு. நம்ம வந்து இவர் வந்து பவர் ஸ்டார களத்துல கண்டிப்பா, இறக்கலான்னு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. கண்டிப்பாம்மா. அந்த ஒரு நீங்க வந்து அந்த பவர் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆ. திருமா சார் சொல்லும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல நெனச்சீங்களா? பரவால்ல தமிழ்நாட்டுல வந்து சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இல்ல நான் அடுத்து அந்த நம்ம. மாரி நான் நினைக்கல. ஆ. நமக்கு ஒரு ஸ்டார்ங்கிற அந்தஸ்து கிடைக்குது. ம், இத ம். நம்ம தக்க வைக்கணும். ஓகே. அவரு சூப்பர் ஸ்டார், அவரு ரேஞ்ச் வேற, நம்ம ரேஞ்ச் வேற. அப்படி இல்ல. அவரு 2 அவரு பேரும் ஸ்டார் தான். இல்ல ஸ்டார் இருந்தாலும் ம், சீனியாரிட்டி இருக்குல்ல. ம். அவரு அதுக்கு எனக்கு முன்னாடி சீனியர். நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா. ரசிகர் மத்தியில இடம் பிடிச்சிருக்காரு. அவரு ம், தமிழ்நாட்டுல இன்னைக்கு திரையுலகமே அவர் கையில இருக்கு. ம், நமக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்து கிடைச்சிருக்கு. சரி இதை நம்ம தக்க வைக்கணும் ம், ம், அப்படிங்கிறத நான் நெறைய படங்கள்லாம் நடிச்சு, ம். மக்கள் மனசுல இன்னைக்கு இடம் இப்போ பிடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எத்தன படங்கள் பண்ணியிருப்பீங்க சார்? நான் இதுவரையும் 100வது படம் வந்து பிக்கப்ன்னு ஒரு படம். 100 படங்கள் 100 படம் பண்ணியிருக்கீங்க. பண்ணிட்டேன். ஓ! ஒரு 10 படம் ஹீரோவா பண்ணியிருக்கேன். ம். அதுல ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. பாக்கி படம் ரிலீஸ் ஆகப்போகுது. அப்புறம் ஓகே. கேரக்டர் ரோல் நெறைய படம். ஓகே, ஓகே. எல்லா ரோல்லையும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டர்னிங்கா ஒரு மூவி வந்தது அப்டின்னா, என்ன மூவி சொல்லுவீங்க? அது 3 படம் இருக்குமா. ஃபர்ஸ்ட்டு கண்ணா லட்டு திங்க ஆசையா ஒண்ணு. ஆமா, மறக்கவே முடியாது. கண்ணா லட்டு தின்ன ஆசையா. அது ஒண்ணு இருக்கு. ஐ படம் ஒண்ணு இருக்கு. கவன் இருக்கு. ம், ம், ம். ஏன்னா இதுலயே பெஸ்ட் வந்து கண்ணா லட்டு திங்க ஆசை. கண்ணால ஆமா, அவங்கள வந்து அப்படியே எல்லாருக்கும் ஆமா, மனசுல நிக்க வச்சிருக்கு. பவர் ஸ்டார் அப்டின்னாலே கண்ணா ஆமா. லட்டு தின்ன அதான் ஆசையா. அதனுடைய புகழ், அதனுடைய பேர் வந்து என்னுடைய 2 பேர்த்தையும் நான் நன்றி சொல்லணும். ஒண்ணு ராம்நாராயணன் சாருக்கு. ஓகே. இன்னொன்னு என்னுடைய அருமை தம்பி சந்தானத்துக்கு. ஓ! அவங்க 2 பேரும் தான் என்னைய அந்த படத்திலே நடிக்கிறதுக்கு எனக்கு முயற்சி எடுத்து என்னை நடிக்க வச்சாங்க. அப்படியா? ஆமா. எப்படி சந்தானம் சார் கூட பழக்கம்? அவரு நெறைய இந்த லத்திகா படம்லாம் ரிலீஸ் அப்போலாம் பயங்கர விளம்பரம், போஸ்டர், ம், ம், பப்ளிசிட்டி ஓவரா பண்ண உடனே அவரு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு போல. ம். ஓகே. வந்து பார்த்தாரு. ஆஃபீஸ்ல வந்து பார்த்தாரு. ம், பேசினாரு. 2 தடவ வந்தாரு. நான் அத வந்து சரி ஃப்ரெண்ட்லியா வராரு போலன்னு நெனச்சேன். 3வது தடவ தான் படம் எடுக்கணும்னே நீ வாங்கண்ணே ம், அப்டின்னாரு. அப்ப கூட நான் நம்பல. அப்புறம் ராமநாதன் சார கூப்பிட்டு விட்ட பிறகு தான் ம், நேரா வீட்ல பார்த்தோன்னே தான் சொன்னாரு. சார் இந்த மாரி நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். ம். அப்டின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர், சூப்பர். அந்த பவர் ஸ்டாரா வந்து அந்த ம். படத்துல வந்து நெறைய அந்த லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணுவீங்கல்ல. இப்ப ஞாபகம் இருக்கா? இது நினைவு இருக்குமா? அதுல லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்களேன் இப்போ. சும்மா அது பண்ணுங்க. அது ஒரு நல்லா 10 நல்லா வருஷம் ஆச்சும்மா. 10 10 வருஷம் வருஷம் ஆச்சு. மறந்துருச்சா? மறக்கலாம் ஆ இல்ல. நல்லா இருக்கு. ஒரு அது அந்த பவர் சீன் ஸ்டார் இப்படி சொல்லலாமா எங்களுக்காக? இல்லம்மா. அந்த ம். சீனு, அந்த அதனுடைய லொகேஷன் அதெல்லாம் பார்த்தா தான் அது இது வரும். இதுக்கு நான் லொகேஷன் செட்லாம் இங்க போட முடியுமா? அது அந்த காலகட்டத்தில சரி, அது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச ரோலோ அத பண்ணி காமிங்க எங்களுக்கு. பிடிச்ச இல்ல ரோல்ஸ்னா உங்களுக்கு பிடிச்ச டயலாக் பத்தி பேசி காட்டுங்க. டைலாக்ன்னு சொல்றத விட எல்லா படமே எனக்கு பிடிக்கும். ம், எந்தெந்த படம் எடுத்தாலும் ஒவ்வொரு படத்துல ஒரு பஞ்ச் டயலாக் இருக்கும். ம். அதுல ரொம்ப பிடிச்சது வந்து கரண்ட தொட்டா தான்டா சாக்கடிக்கும். ஆனா அந்த பவர பார்த்தாலே பார்த்தாலே ஷாக் சாக்கடிக்கும். அடிக்கும். சூப்பர், சூப்பர். ஆமா, ஆமா. இன்னும் ஷாக் அடிச்சுட்டு தான் இருக்குல்ல. ஓகே. இப்போ சரி ம். இப்போ இப்போ கொஞ்ச நாளா வந்து ஏதாவது படங்கள் கமிட் ஆன மாதிரி பெருசா தெரியல. இல்ல ஆன் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல. இல்ல இப்போ ம். கொஞ்சம் ரொம்ப கேப் இருக்குதோ அப்படின்னு பப்ளிக் வியூஸ். இல்ல கரெக்ட்டு. ம். ஒரு 3 படம் ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவா தான். ஹீரோ ஆமா. நீங்க வந்து களத்துல இறங்குனா வந்து ஹீரோவா தான் ஆமா, இறங்குவோம் ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு பண்ணிட்டு கண்டிப்பா. இருக்கீங்க இப்படி இல்லையா? பொங்கல், ம். தீபாவளிக்கு ஒரு படம், பொங்கலுக்கு ஒரு படம் கண்டிப்பா வரும். ஓகே. சூப்பர். எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. ம். நீ வந்தாலும் திருப்பி லட்டு படம் மாரி ஒரு படம். லட்டு படம் மாதிரி லட்டு மாதிரி வரப்போறோம். ஓகே சார். இப்போ வந்து இன் சர்டன் பீரியட் நீங்க கொஞ்ச நாள் சினிமால இல்ல அப்படின்றப்போ, உங்களோட ஃபீல்டு, ப்ரொஃபஷன் எல்லாமே சினிமா தான் இல்லையா? ஆமாமா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். சினிமால இருக்கவங்களுக்கு வந்து அ. சினிமால நடிக்கலன்னா சோத்துக்கே வந்து கஷ்டம் தான் அப்படிலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல இப்போ அது பட வந்து வாய்ப்புகள் வராம இருந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல நீங்க எப்படி அதெல்லாம் மேனேஜ் இல்லம்மா. பண்ணீங்க? அப்படிலாம் இல்லம்மா. ம். சினிமா தான் வாழ்க்கை. ம். பட்டு இது நீங்க சொல்றது வந்து என்னன்னா, அது ரொம்ப அதாவது லைஃப் வந்து எப்படின்னா, ஒரு தொழில் நம்பி இருக்கும்போது அதில வரக்கூடிய லாபம், நஷ்டம் எல்லாத்துக்குமே வரும். ம். அது வந்து
எதுவுமே நம்ம வந்து எல்லாமே வெற்றி கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பிஸ்னஸ் பண்றோம், நல்ல புகழ்ல போகும், திடீர்னு டவுன் ஆகும். அந்த ம் புகழ்ல இருக்கக்கூடிய இதுல வந்து நம்ம சம்பாதிச்சு வச்சு நம்ம சாப்பிடணும். ம். ஒண்ணு நான் அதை எதிர்பார்த்து நான் வரல. ஓகே ஓகே. நான் வருமானம் வருங்கிறதுக்காக வரல. ஒரு பேர் புகழுக்காக வந்தேன். ம். அப்படி இல்லாம நான் ஒரு 70,00,00,000 காலி பண்ண மாட்டேன். யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆமா அதனால ஆமா. நான் இன்னைக்கு செய்றேன்னா எனக்கு ஜெயிக்கணுங்கிறது ஒரு வெறி. லத்திகா படத்துல 70 கோடி செலவு பண்ணிருக்கீங்க. இல்ல 4 படம். மொத்தமா லத்திகான்னா 4 படம். ஆமா ம். லத்திகா, ஆனந்த தொல்லை, படைத்தலைவன், அப்புறம் வந்து தேசிய நெடுஞ்சாலை, ஆ. அப்புறம் திருமா என்ற திருமாணிக்கம். ஓகே. இப்படி ஒரு 5, 6 படம் அதாவது எடுத்து எடுத்து அப்படி அப்படியே நீங்களே ரிலீஸ். எடுத்துட்டீங்க. ஆமா, ஆமா. சொந்த படமா. அதுல ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஓகே ஓகே. பாக்கி இன்னொரு ஆனந்த தொல்லைங்கிறது லேப்ல இருக்கு. ம். அதுல வில்லனா பண்ணியிருக்கேன். ஓகே. இதுல லத்திகால ஹீரோ பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 படம் ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல 2 படம் முடிஞ்சுச்சு. எல்லாமே ஓன் மூவிஸா? இல்ல இப்ப பண்றது பூரா வெளி கம்பெனி தான் பண்ணி குடுத்துருக்கேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஆர்வத்துல பண்ணும்போது சொந்தமா பண்ணேன். ஓகே. இப்ப பூரா வேற புரொடக்ஷன் கம்பெனில பண்ணி குடுக்குறேன். ஓகே. ஏன் வந்து நீங்க உங்களையே வந்து ஹீரோவா பண்ணணுன்றதுக்காக நீங்களே மூவி பண்ணிட்டீங்களா? இப்ப ஆரம்பத்துலயா? ம். ஆமா, ஆமா. நம்ம பண்ணுவோம். ஏன் நம்ம பண்ணக்கூடாது? ஓகே. நம்ம யாரையும் நம்பி இல்ல. நம்மளே களத்துல ஆமா. இறங்கணும். நம்ம அங்கீகாரம் நமக்கே எடுத்துக்குவோம். ம் ம். அப்படிங்கிறது. ஏன்னா யாரும் என்ன வச்சா அந்த காலகட்டத்துல எடுக்கல. ஓகே 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 சும்மா ஓகே. கேரக்டர் ரோல் தான் குடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளும் ம். ஹீரோ அந்தஸ்து வருவோங்கிற அதாவது முயற்சி பண்ணுவோம். யார பார்த்து இன்ஸ்பயர் ஆயி ஹீரோ ஆகணும்னு நெனச்சீங்க? அப்படிலாம் யார் எதுவும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நானே தான் ஹீரோ, நானே தான் ஆமா, ஆமா. இன்ஸ்பிரேஷன் அப்படி. ஆமாமா. ஓகே. இப்ப அப்கமிங் மூவிஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாமா. என்னென்ன மூவிஸ் எடுக்கல. போயிட்டு இருக்கு? இன்னொரு கம்பெனில நடிச்சு குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. தகடு தத்தன்னு ஒரு படம். ம் அது ஒரு ப்ரொடியூசர் அன்புன்னு சொல்லி ஒருத்தரு. ம். ஃப்ரெண்டு தான் அவரு. ஓகே. அவர் படம் முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு ம். சாங் மட்டும் இருக்கு. அது முடிஞ்சுச்சுன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல் காமெடி. சதுரங்கோட்டை மாரி அந்த படம். ஓகே. நீங்க அதுக்கப்புறம் நடிக்கும்போது காமெடி இல்லாம இருக்குமா? அப்புறம் வந்து பிக்கப்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. பிக்கப். ம். ஆமாமா. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து இன்னும் பேர் வைக்கல. புரொடக்ஷன் நம்பர் 1ன்னு வச்சிருக்கோம். பவர் ஸ்டார்னு வச்சிடலாம் மூவிக்கு. ஆமா, ஆமா. பிக்கப் மூவி என்ன பிக்கப் அப்புறம் பண்ற படமா? அப்புறம் ஆசியா தோசைன்னு ஒரு படம். அது ஆசையா தோசை. ஆமா. அது வந்து 2 பேர் ஹீரோயின் மட்டும் தான். வேற யாருமே இல்ல. ஹீரோவும் ஹீரோயின் மட்டுமா? ஆமா, ஆமா. ஓகே ஓகே. ஆர்ஆர் மூவி தான் அது. அது ம் முடிஞ்சிருச்சு. ம் ம். இப்ப வேலை இப்ப நடந்துட்டு நீங்க இருக்கு. ஆசையா தோசையான்னு சொன்னோனே எனக்கு அந்த படத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன ஒரு ஹீரோ ஹீரோயின மட்டும் வச்சு எப்படி கதைக்களம் அது நகரும்? ஆர்ஆர் மூவிமா. எப்படி? அது ஆ. இன்னும் படம் ரிலீஸ் ஆகல சொல்லக்கூடாது இல்லையா? பரவால்ல. எங்களுக்காக ஒரு அரசல் புரசலா நம்ம ஆசியா தோசையா மாதிரி அரசல் புரசலா இல்ல என்ன அரசு மாதிரியான கதை? லவ் அதான். மூவியா? குடும்ப இல்ல, மூவியா? இல்ல. லவ் மூவில சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள வரேன். ம். நடிக்க முடியல. சரின்னு ஒரு பங்களாக்குள்ள போறேன். அங்க பேய் இருக்கு. அதுட்டருந்து தப்பிச்சு வரணும். அதான் ஹாரர் கதை. மூவி. ஓகே. அடுத்து வந்து பேய் படத்துல வந்து என்ட்ரி ஆமா, குடுக்குறீங்க இல்லையா? ஆமா, அடுத்து சந்தானம் சார் கூட வந்து இப்போ நீங்க கண்ணா லட்டுதுனே ஆசையா ம். அந்த படத்துல நடிச்சிருந்தீங்க இல்லையா? ஆமா. சோ அதுக்கப்புறமா சந்தானம் சார மீட் பண்ணீங்களா? ஏதாவது படம் பண்ணுங்க. கமிட் அதுக்கப்புறம் பண்ணீங்களா? 2 படம் பண்ணோமா? சந்தானம் சார் கூட. ஆமாமா. அ. சக்கப்போடு ராஜான்னு ஒரு படம். ஆமாமா. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கேப் விழுந்துருச்சு. ஆ. அப்புறம் நான் தனியா வந்துட்டேன். அவர் தனியா போயிட்டாரு. ஓ! தனித்தனியா. ஆமா. திருப்பி வர வாய்ப்பு வருமா? ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா, வரும். கண்டிப்பா வரும். ம். ஓகே. அடுத்து ம். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து மூவிஸ்ல கமிட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறது ஆமா, மட்டும் தானா? ஆமாமா. இல்ல ஆமா. இப்ப கூட ஒரு படம் போயிட்டு தான் இருக்கு.